அடுத்தவங்கள காயப்படுத்தாத வரைக்கும், அடுத்தவங்களுக்கு பிரச்சனையா இல்லாத வரைக்கும் நம்ம சொல்ற பொய்யெல்லாம் ஓரளவுக்கு ஓகே. அதெல்லாம் இந்த ஒயிட் லைஸ்ன்னு சொல்லுவாங்க. வெள்ளை பொய்கள். அதாவது வந்து நம்மள காப்பாத்திக்கிறதுக்காக அந்த இடத்துல இந்த பொய்மையும் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஓரளவுக்கு எக்ஸ்ட்ராவாவே வந்து தங்கமயில் வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு மற்றவங்கள கவுத்து விடுறதுலாம் முக்கியம் அப்படின்ட்டு. இங்க இந்த பாண்டியன் தான் இந்த குடும்ப தலைவர். அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டை விட்டு நம்மளை யாரும் அனுப்ப முடியாது. அவர் ஏற்கனவே வந்து மிச்ச 2 பசங்களுமே வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்கிறனால கோவத்தில் இருக்காரு. இவரே ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணார், அது வேறு விஷயம். அப்படிங்கிறதுனால இப்போ நல்லா வந்து தங்கமயில் அவருக்கு ஜிங்சா அடிக்கிறது, அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுன்னு பல விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் இப்போ ராஜியோட விவகாரத்தில் இவங்க தான் வந்து இந்த டியூஷனை வந்து கெடுத்து விட்டது. இவங்களே வந்து முதல்ல ஐடியா கொடுத்து கடைசியில் இவங்களே ஏற்றி விட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கதிர் இப்போ அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாரு, இல்லை ராஜி கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னா வந்து அதை வச்சே வந்து கடுப்பாய் கோமதி பலார்னு அரைகிற அளவு கோவம் இருக்குது அவங்களுக்கு மனசுக்குள்ளார ஏற்கனவே. ஸோ இப்போ தங்கமயில பலார்னு அரைஞ்சி வாயை மூட்டு இனிமேல் உன் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. உங்களுக்கு என்ன தோணுது?